ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீவத்ஸசின்னமிஸ்ரேभ्यो நம உக்திமதீமஹே. யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம். மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியைக் கடத்தும் இராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே. இது திருவரங்கத்தமுதனாருடைய ஆச்சரியமான திருவாக்கு. இதில் ஆழ்வானுடைய வைபவத்தை காட்டுகிற போது மொழியைக் கடக்கும் பெரும்புகழான், வார்த்தைகளுக்கு எட்டாததாய் அமைந்திருக்கக்கூடிய கீர்த்தியை உடையவர், உத்தமராய் அமைந்திருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் என்று காட்டப்படுகிறது. இதைத்தான் மணவாள மாமுனிகள் வாசாம் அகோச்சர மகாகுண தேசிகாகிரிய கூராதிநாதா என்று காட்டுகிறார். அதே போல மத்துமுள்ள பெரியவர்களும் வானிட்ட கீர்த்தி வளர் கூரத்தாழ்வான் என்று காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரும் புகழாளர்னா ஒரு ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்துக்கு அனுகுணமாக அதுல சீமா பூமியாக அமைந்திருக்கக்கூடியவர், பரிபூர்ண சிஷ்ய லட்சண பூர்த்தி படைத்தவராக கூரத்தாழ்வான் தாம் எழுந்தருளியிருந்தார். ஆகவே அந்த கூரத்தாழ்வானுடைய வைபவம் என்பது அப்பிரதிமமானது. இன்றைய தினம் தை மாசம் ஹஸ்த நட்சத்திரமாக அமைந்திருக்கக்கூடிய கூரத்தாழ்வானுடைய திருவவதார திருநட்சத்திரம். ஆக இன்றைய தினம் கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை அனுபவிக்கும் முகத்தாலே அவருடைய திவ்ய சூக்தியாய் அமைந்திருக்கக்கூடிய விலக்கணமான ஸ்ரீஸ்தவம் என்னும்படியான கிரந்தத்தை என்கிற ஸ்தோத்திரத்தை, ஸ்ரீஸ்தவம் ஆச்சரியமான விராட்டி விஷயமாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்தோத்திரம், அதனை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். கூரத்தாழ்வானுடைய வைபவமானது யாருடைய மனதுக்கும் எட்டாததாக அமைந்திருக்கக்கூடியது, வாக்குக்கும் எட்டாததாக அமைந்திருக்கக்கூடியது. காரணம் என்னவென்றால், தர்சனத்துக்காக தர்சனத்தை இழந்தவர், தர்சனம் விசிஷ்டாத்வைத வேதாந்தமாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனமாய் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தினுடைய ரட்சணத்துக்காகவே, இந்த சித்தாந்தத்தினுடைய நிர்தாரண சார்வபௌமராய் எழுந்தருளி இருந்தவர் சுவாமி ராமானுசர். அந்த ராமானுசரை சோழராஜனுடைய உபதிரவத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தாம் ராமானுசருடைய வேஷத்தை அணிந்து கொண்டு ராஜசபைக்கு சென்று அங்கு விஷ்ணு பரத்வத்தை ஸ்தாபித்து ததனுகுணமாக தன்னுடைய கண்ணையே இழக்க நேர்ந்தது. அப்படிப்பட்டவர் தரிசனத்துக்காக தரிசனத்தை இழந்தவர் அப்படின்னு காட்டப்படுகிறார். அப்போ அந்த அரசன் என்ன தெரிவித்து விட்டான் என்னால், ஆக திருவரங்கத்துக்குள்ளே ராமானுசனுடையவர்கள் ஆரும் நுழையக்கூடாது அப்படின்னு தெரிவித்து விட்டான். அதனால கூரத்தாழ்வான் அந்த வியதை தாங்க முடியாமல் தாம் திருமாலிருஞ்சோல மலையிலே எழுந்தருளி இருந்தார். அப்படி திருமாலிருஞ்சோல மலையிலே எழுந்தருளி இருக்கிற போது அவர் அனுகிரகித்தருளி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் 3 ஸ்தோத்திரங்கள் அமைந்திருக்கின்றன. பகவத் பரமான ஸ்தோத்திரங்கள் ஸ்ரீவைகுண்டஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், அதிமானுஷஸ்தவம். ஸ்ரீவைகுண்டஸ்தவம் வைகுண்டநாதன் மீது அமைந்திருக்கக்கூடியது. சுந்தரபாகுஸ்தவம் சுந்தரபாகு என்கிற பெயர் படைத்தவராய் அமைந்திருக்கக்கூடிய, சுந்தர தோளுடையான் சுழலையில் நின் உய்துங்கொலோ என்று ஆண்டாள் நாச்சியார் காட்டும்படியானவராக அமைந்திருக்கிற திருமாலிருஞ்சோலமல பெருமாள் அழகர். அடுத்தபடியாக அந்த எம்பெருமானுடைய விபவாவதார வைபவத்தை எல்லாம் காட்டியிருக்கக்கூடியது அதுதான் அதிமானுஷஸ்தவம் என்னும்படியான ஸ்தோத்திரம். அதற்கடுத்தபடியாக சோழராஜனுடைய உபதிரவம் நீங்கிற்று என்றதும் அவர் திருவரங்கம் வந்தார். எம்பெருமானாருடைய நியமனத்தாலே சாதித்ததாய் அமைந்திருக்கக்கூடியது. காஞ்சி கஷேத்திரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் பிணியொழித்து அமரர் பெருவிசும்பருளும் பேரொருளாளனாய் அமைந்திருக்கக்கூடிய காஞ்சி வரதராஜ பெருமான் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி அவரிடத்திலே கண்ணை பிரார்த்தியும் என்று தெரிவிக்க, ததனுகுணமாக தேவப்பெருமாள் விஷயமாக அற்புதமான ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது. 102 ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய வரதராஜ ஸ்தவம் என்று. ஆக இங்கு 4 ஸ்தவங்கள் பகவத் பரமான ஸ்தவங்களாக அமைந்திருக்கின்றன. அடுத்தபடியாக ஸ்ரீரங்க நாச்சியார் விஷயமாக, நாச்சியார் பிராட்டியார் விஷயமாக
11 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கக்கூடியதான விலக்கணமான ஒரு ஸ்தோத்திரம் தான் ஸ்ரீஸ்தவம் ஸ்ரீஸ்தவம் என்னும்படியான ஆச்சரியமான ஸ்தோத்திரம். கண்ணினஞ்சிறுத்தாம்பு வியாக்கியான விஷயத்திலே அற்புதமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆழ்வார் பகவான ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், நம்மாழ்வார். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பகவான ஸ்தோத்திரம் பண்ணி அவரை திருப்திப்படுத்தி அவரிடமிருந்து பலனை பெற வேண்டும் என்னால் ஆழ்வாருக்கு 4 பிரபந்தங்கள் தேவைப்பட்டன. 4 பிரபந்தங்களிலேயும் எத்தனை பாசுரங்கள்? 100 பாசுரங்கள், 7 பாசுரங்கள், 87 பாசுரங்கள், 1102 பாசுரங்கள், இப்படி அமைந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கிலே பாசுரங்களை பாடிதான் பகவானை உகப்பிக்க வேண்டியிருந்தது. ஆனால் ஆழ்வாரை உகப்பிப்பதற்கு மதுரகவி ஆழ்வார் சிரமப்பட்டாரான்னா இல்லவே இல்லை. ஒரே ஒரு பிரபந்தம், 11 பாசுரம் அற்புதமாக பாடி அதனாலே ஆழ்வாரை உகப்பித்தார். ஆக பெருமானை உகப்பிக்க வேண்டுமென்னால் அத்தனை சிரமப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் ஆழ்வாரை உகப்பிக்க வேண்டுமென்னால் சிரமமே பட வேண்டாம் அப்படின்னு காட்டியிருக்கார். அதே போல அந்த நியாயத்தை இங்கு கொண்டு வந்தோமேயானால் 4 ஸ்தோத்திரங்கள் தேவைப்பட்டன பகவத் அனுகிரகம் பெறுவதற்கு கூறத்தாழ்வானுக்கு. ஆனால் பிராட்டியினுடைய ஒரு சந்தோஷத்தை பெற வேண்டும் என்னால் அதற்கு ஒரே பிரபந்தம் போரும். அதுவும் 11 ஸ்லோகங்களாய் அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான திவ்ய கிரந்தமாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானை பத்துகிற போது பிராட்டி முன்னாக பத்த வேண்டும். இதைத்தான் பார்க்கிறோம். சரணாகதி கத்தியத்திலே அற்புதமான திருவாக்கு அமைந்திருக்கிறது. முதல்ல ஸ்ரீரங்கநாச்சியார் திருவடிகளிலே சரணாகதி, அதற்கு பிறகு திருவரங்கத்தெம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே சரணாகதி. இதைத்தான் ராமானுசர் தாம் காட்டும்படியான திருவாக்காக அமைந்திருக்கிறது. பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குணவிபவ ஐஸ்வர்ய ஷீலாத்யனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே என்று முதல்ல ஸ்ரீதேவி பிரபத்தி, அதற்கு பிறகுதான் அகிலேய பிரத்யநீகான்னு பகவத் சரணாரவிந்த சரணாகதி பண்ணுகிறார். இப்படி அமைந்திருக்கக்கூடியது. இது உபாயமாக எம்பெருமான பத்துகிற வேளையிலே பிராட்டி முன்னாக பத்த வேண்டும். ஆனால் ஸ்தோத்திரம் அனுகிரகிக்கும்படியான கிரமத்திலே ஸ்தோத்திரம் பண்றதுன்றது பகவானுக்கு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அதற்கு பிறகு பிராட்டிக்கு ஸ்தோத்திரமாக அமைந்திருக்க வேண்டும் என்று இதைத்தான் ஆளவந்தார் காட்டுறார். 65 ஸ்லோகங்கள் அற்புதமாக ஸ்தோத்திர ரத்னம் என்னும்படியான அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தார். அதற்கு பிறகு 4 ஸ்லோகங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் விஷயமாக காந்தஸ்தே என்று தொடங்கக்கூடிய சதுஸ்லோகி என்று 4 ஸ்லோகங்கள் காட்டியிருக்கிறார். ஆக ஸ்தோத்திர ரத்னத்துக்கு பிறகு பிராட்டிக்கு ஸ்தோத்திரமான சதுஸ்லோகி. அதே மாதிரி ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகம் உத்தர சதகம், ஆக முதல் 100 மேல் 100 இப்படி அமைந்திருக்கக்கூடிய பல ஸ்லோகங்களை அனுகிரகித்தவரான பராசர பட்டர். அதற்கு பிறகு ஸ்ரீ குணரத்ன கோஷம் ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் அவர்களுடைய திருக்கல்யாண குணங்களை தன்னிடத்திலே அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக அமைந்திருக்கக்கூடியது ஸ்தோத்திரம். ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்னும்படியான ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தருளி இருக்கிறார்னு காட்டப்படும். அதே மாதிரியே கூறத்தாழ்வானுடைய திவ்ய கிரந்தமும் கூட 4 திவ்ய கிரந்தங்கள் பகவத் பரமாக அமைந்திருக்கக்கூடிய திவ்ய கிரந்தங்கள். அதற்கடுத்தபடியாக ஒரு திவ்ய கிரந்தமாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்தோத்திரம், அதுதான் ஸ்ரீஸ்தவம் என்னும்படியானதாக அமைந்திருக்கிறது. இது பிராட்டி விஷயமாக காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய விலக்கணமான ஸ்தோத்திரம். 11 ஸ்லோகங்கள் அமைந்திருப்பதாக இருக்கிறது. அப்படின்னு இதனுடைய அனுபவம் ஆச்சரியமான அனுபவம். விலக்கணமாக நம்முடைய பெரியவர்கள் வியாக்கியானம் அனுகிரகித்தருளி இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்திலே முதல் ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதா தசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதி ஸ்வர்கம் துர்கதிம் ஆபவர்கிக பதம் சர்வம் ச குர்வன் ஹரிஹி யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம்
கிரீடேயம் குலனாஞ்சிதாஸ்ய ரசதா சியாதேகர சியாத்தையா ஸ்வஸ்திஹி ஸ்வஸ்திரஸ்துன்னு பிரார்த்திக்கிறார். பெரிய பிராட்டியாரிடத்திலே ஸ்ரீரங்கநாச்சியாரிடத்திலே எனக்கு நன்மகள வேண்டும் நன்மகள வேண்டும் என்று முதல்ல பிரார்த்திக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. ஸ்வஸ்தி ஸ்ரீர்திஷதா தசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதி சொர்க்கம் துர்கதி மாபவர்கிக பதம் எஸ் சர்வம் ச குருவன் ஹரிஹி. ஆக அந்த பெருமான் ஜகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணுகிறான், ஜெகத் ரட்சணம் பண்ணுகிறான், ஜெகத் உபசம்ஹாரம் பண்ணுகிறான், ஸ்வர்க நரகாதிகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணுகிறான். அத்தனையும் மெம்பெருமான் தான் பண்ணியருளுகிறானே. எதை அடிப்படையாக கொண்டு பண்ணியருளுகிறான் என்னால் அவரவர்களுடைய கர்மாதீனம் அடிப்படையான விஷயம்னு காட்டப்படும். இத்தனை பண்ணுகிற போது எம்பெருமான் தான் சிரமப்பட்டு பண்ணுகிறானா? இல்லை. லோகவத்து லீலா கைவல்யம்னு காட்டப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிக்கு பிரயோஜனம் கேவல லீலை. எம்பெருமான் தான் சிருஷ்டி பண்ணுகிறானே, அதற்கு என்ன பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப ஏன் சிருஷ்டி பண்றான்னா சிருஷ்டி பண்றதே பிரயோஜனம். தாதாத்விக ரசம்னு காட்டப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிக்கு இன்னொரு பிரயோஜனம் வேண்டாம், சிருஷ்டி பண்ணுவதே அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. எப்படி விளையாடுவதே ஒரு குழந்தைக்கு ஆனந்தாவகமாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரி லீலா விசேஷம்தான் உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெருக்கலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்ணாங்களே காட்டுகிறார் கம்பர். நாட்டை படை என்று அயன் முதலா தந்த நளிர்மா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தன்னை கண்டீரேன்னு காட்டப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிக்கு பிரயோஜனம் கேவல லீலை பிழலோகாச்சாரியர் காட்டுகிறார். அதே மாதிரியாக லோகவத்து லீலா கைவல்யம் வேதாந்தார்த்தமாக அமைந்திருக்க கூடியது கேவலம் லீலையாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட லீலா விசேஷத்திலே ஏற்படக்கூடிய ஆனந்தம்னா இதுல ஒரு ஆச்சரியமான அர்த்தம் காட்டுகிறார். பிராட்டியினுடைய புருவ நெளிப்பை அனுசரித்துத்தான் ஜெகத் சிருஷ்டியில நிம்னோன்னதமிதம் ஜகத்து பராசரபட்டர் காட்டுகிறார். ஆக யத்ரூபங்கா பிரமாணம் இத்தியாதியான விஷயங்களை எல்லாம் காட்டுகிற போது பிராட்டியினுடைய புருவ நெளிப்பை அனுசரித்து எம்பெருமானை இவற்றையெல்லாம் சிருஷ்டிக்கிறார். இவை அனைத்தையும் சிருஷ்டித்து விட்டு பிராட்டிய பார்க்க சொல்லுகிறானா, சிருஷ்டி பண்ணிருக்கேன் பாரு, இதெல்லாம் பண்ணிருக்கேன் பாரு என்று தெரிவிக்கிறான். அப்ப பிராட்டியினுடைய புருவ நெளிப்பு, பிராட்டியானவள் நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாளே ஆனால் எம்பெருமானுக்கு பரம சந்தோஷமாக அமைந்திருக்கிறது. ஆக இவளுடைய எஸ்யா வீக்ய முகம் ததிங்கித பராதீனஹா, அவளுடைய இங்கிதத்துக்கு பராதீனப்பட்டு விதத்தே அகிலம் அத்தனையும் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். அப்படி சிருஷ்டிக்கிறபடியால் தான் பிராட்டியோடு ஏகரசம் உள்ளவனாக ஆகிறான். அப்படி அமைந்திருக்க கூடியவள் பிராட்டி. ஆக அப்படி எம்பெருமானுக்கே ஆனந்தத்துக்கு காரணமாக அமைந்திருப்பது ஜெகத் சிருஷ்டியினாலே என்னவென்னால் பிராட்டியினுடைய அங்கீகாரம். அங்கீகாரிபிகி ஆலோகைஹி சார்த்தயந்தைஹி கிருதோஞ்சலிஹி என்று காட்டுகிறார் பராசரபட்டர். அப்படி அமைந்திருக்கிற போது பிராட்டியினுடைய அங்கீகாரத்துக்கு அனுகுணமாக ஜெகத் சிருஷ்டியாதிகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன என்று, அதனால ஏகரசமாக ஒரே சுவையை உடையவனாக எம்பெருமான் ஆகிறான்னு காட்டப்படுகிறான். பிராட்டி ஆகிறாள். ஆகவே ததனுடமாக எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்கு காரணபூதையாய் அமைந்திருக்கக்கூடிய பிராட்டி நமக்கு நன்மையை உண்டு பண்ண வேண்டும் என்று முதல் ஸ்லோகத்தாலே பிரார்த்திக்கும்படியான விஷயம். ஆக 1 முதல் 5வது ஸ்லோகம் வரையிலும் ஸ்தோத்திரத்துக்கு உபோத்காதம் முன்னுரையாகவே அமைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம் எப்ப ஆரம்பிக்கிறதுனா 6வது ஸ்லோகத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. முதல் ஸ்லோகம் முதல் 5வது ஸ்லோக பரியந்தமாக ஸ்தோத்திரத்தினுடைய அவதாரிகா பிரகரணம்னே பெரியவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். தது அனுகுணமாக பிராட்டி நமக்கு நன்மையை பண்ணட்டும்னு பிரார்த்திக்கிறார். குரத்தாழ்வான் தனக்கு ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாரிடத்திலே ஸ்ரீரங்க நாச்சியாரிடத்திலே ஒரு நன்மையை பிரார்த்திக்கிறார்னு சொன்னால் எப்படிப்பட்ட நன்மை? எனக்கு பணங்காசு வேணும், குரத்தாழ்வானுக்கு ஆசையே கிடையாது. அத்தனை பெரியதா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தையே துறந்து விட்டு வந்தவராக அமைந்திருக்கிறவர். அந்த ஐஸ்வர்யம் எதுவும் வேண்டாம் என்று பொன்வட்டில் தனையறிந்த புகழுடையோன் வாழியேன்னு அவருடைய வாழ்த்து நாமம் அமைந்திருக்கிறது.
ஆக பொன்வட்டில் அதனை அவருடைய தேவிகள் ஆண்டாள் கையிலே எடுத்துக்கொண்டு வருகிறார். அனைத்தையும் துறந்துவிட்டு தான் நேராக ராமானுசருடைய திருவடித்தாமரைகளுக்கு தான் எழுந்தொழுகிறார். அந்த சமயத்துல அவர் இரவில் புசிக்கும்படியான அமுது செய்யும்படியான பாத்திரமாக ஒரு பொன்வட்டில மாத்திரம் ஆண்டாள் மறைத்தெடுத்து கொண்டு வருகிறாள் அவருடைய தேவிகளானவர். அப்படி இருக்கிற பொழுது வழியிலே பயமுண்டோன்னு கேட்க, மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் உண்டு என்ன அந்த பொன்வட்டில வாங்கி வீசி எரிந்திருக்கக்கூடியவர்னா எத்தனை வைராக்கிய நிஷ்டர், எத்தனை ஜீவகாருண்ய நிஷ்டர். அப்படிப்பட்டவர் ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுவாரா? இல்ல. கைவல்யம் வேணும்னு ஆசைப்படுவாரா? இல்ல. மத்தொன்னு ஆசைப்படக்கூடியவரா? ஒரு நாளும் ஆசைப்படக்கூடியவர் இல்லை. அப்ப நன்மை வேண்டும் நன்மை வேண்டும்னு பிரார்த்திக்கிறாரே, என்ன நன்மையை பெருமானிடத்திலே பிரார்த்திக்கும்படியானதாக அமைந்திருக்கிறது? எந்த நன்மையை தாம் பிராட்டினிடத்திலே பிரார்த்திக்கிறார்? ஏனென்றால் கண் வேண்டும்னு தேவப்பெருமானிடத்திலே நீர் பிரார்த்திப்பீராக ராமானுசனுடைய நியமனம். ததனுகுணமாக கண்ணை பிரார்த்திக்க வேண்டி இருக்க நான் பெற்ற நன்மை நாலூரானும் பெற வேண்டும்னு ஆசைப்பட்டார். ஆக எனக்கு கண் போக காரணமாயிருந்த நாலூரான் என்பவனுக்கும் கூட தேவரீர் முக்தி அருள வேண்டும், நாலூரானுக்கும் முக்தி நல்கினான் வாழியே என்ன அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய வாழ்த்திருநாமம். அப்படிப்பட்டவர் எந்த நன்மையை பிரார்த்திக்க போறார்? இப்போ இந்த நன்மை எது என்னால் பிரகரணானுகுணமாக 2வது ஸ்லோகத்திலே தான் காட்டும்படியான வாக்கியமாக அமைந்திருக்கிறது. வார்த்தை காட்டுகிறார். ஹே ஸ்ரீதேவி சமஸ்தலோக ஜனனி துவாம் ஸ்தோத்தும் ஈகாமஹே யுக்தாம் பாவய பாரதீம் பிரகுணய பிரேம பிரதானாம் தியம் பக்திம் பந்தய நந்தயா ஸ்ரிதமிமம் தாசம் ஜனம் தாவகம் லட்சியம் லக்ஷ்மி கடாட்ச வீச்சு விசிறுத்தேஹே தேசியாம சாமி வயம். ஆக ஸ்ரீரங்கநாச்சியாரே, தேவரீருடைய கடாட்சமானது அடியன் மீது பிரசரிக்க வேண்டும்னு காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. அடியன் மீது தேவரீருடைய கடாட்சமானது பிரசரிக்க வேண்டும். எப்படிப்பட்ட எதற்காக இந்த கடாட்சம் என்னால் கீழே சொல்லப்பட்டது ஸ்வஸ்தின்னு அருள்யோ, நன்மை வேண்டும் அருள்யோ. அந்த நன்மை தேவரீருடைய ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அந்த ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தக்கதாய் அமைந்திருக்கக்கூடிய துவாம் ஸ்தோத்தும் ஈகாமஹே, தேவரீரை ஸ்துதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையிலே துவாம் ஸ்தோத்தும் ஈகாமஹே யுக்தாம் பாவய பாரதீம் பிரகுணயா. ஆக அதற்கனுகுணமாக எனக்கு வாக் சாமர்த்தியம் வர வேண்டும். ஆக வாக் சாமர்த்தியம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்னால் தேவரீரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தக்கதான வாக்கானது எனக்கு அமைந்திருக்க வேண்டும். அதை பிரார்த்திக்கிறார். பாரதி பிரகுணய பிரேம பிரதானாம் தியம். ஆக அதுக்கு மேல தேவரீரிடத்திலே மிக்க அன்பு இருக்கக்கூடிய புத்தி அமைந்திருக்க வேண்டும். ஆக அன்புடன் கூடினதான ஞானம் அமைந்திருக்க வேண்டும் என்று 2வதாக காட்டுகிறார். ஆக 3 விஷயங்களை பிரார்த்திக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு யுக்தமாக பொருத்தமாக இருக்கக்கூடியது. ஒன்று வாக் சாமர்த்தியம், நல்ல வாக்கு இருந்தால்தான் சுட்டுவான வாக்காக அமைந்திருக்க வேண்டும். சக்கரவர்த்தி திருமகனார காட்டுகிற போது வாக்மி ஸ்ரீமான் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம். பெருமான் எப்படி இருக்கிறான்னால் நன்னா பேசக்கூடியவன் அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல வால்மீகி ராமாயணத்தை அனுகிரகித்தவராய் அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான வால்மீகி பகவான் ஆரம்பத்துல காட்டக்கூடிய வார்த்தை தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். ஆக வாக் சாமர்த்தியம் படைத்தவராய் அமைந்திருக்கக்கூடியவர் உத்தமரான வால்மீகி பகவான். ஆக அவர் தெரிவிக்கிறார் நாரத பகவானை வாக்விதாம்பரம்னு காட்டுகிறார். அப்படிப்பட்ட நாரதரானவர் வாக்கு நன்கு பேசக்கூடியவர்களிலே தலைவராய் இருக்கக்கூடியவர், வாக்வைபவசாலியாக அமைந்திருக்கக்கூடியவர்னு காட்டுறார். அதே மாதிரி வாக் சாமர்த்தியம் பிராட்டி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்னால் வாக் சாமர்த்தியம் வேண்டாமா? ஏன்னு கேட்டால் பிராட்டியினுடைய விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணம் அபிபரம் பிராணிக்கு துவச்சரித்திரேன்னு காட்டப்படுகிறது. ஸ்ரீராமாயணமும் பிராட்டி வைபவமாக அமைந்திருக்கிறது. அந்த பிராட்டி வைபவத்தை பேசுபவராய் முதல்ல சொன்னவர் நாரத பகவான் தான் தெரிவித்திருக்கிறார் வால்மீகி பகவானுக்கு. அவ பிராட்டி வைபவம் பேசின நாரத பகவான் அவர் வாக்விதாம் வரம்னு சொன்னாரே, ஆனால்
பிராட்டி வைபவம் பேசணும்னா வாக் சாமர்த்தியம் வேண்டாமோ? தேவரீருடைய வைபவத்தை பேசுவதற்குண்டானதான வாக் சாமர்த்தியத்தை தேவரீர் அனுகிரகிக்க வேண்டும், தேவரீருடைய கட்டாட்சத்தாலே அடியேன் பெற வேண்டும் முதல்ல காட்டினார். அதற்கடுத்தபடியாக நன்னா பேசலாம், நிறைய வார்த்தைகளை பேசுவா, ஆனால் அதுல அர்த்தமே இல்லாத போச்சுன்னா அந்த அர்த்தம் சார்த்தகமாக இருக்க வேண்டும், நல்ல அர்த்தத்தோட கூடியிருக்க வேண்டும். நல்ல அர்த்தத்தோட எப்ப கூடியிருக்கும்னாக்கா பக்தியோடு கூடின புத்தி இருந்தால்தான் அந்த அர்த்தம் கூடியிருக்கும். இல்லைன்னா வார்த்தைகளை சேர்த்துட்டேன், நான் அழகா ஸ்லோகம் பண்ணிட்டேன், அழகா குரல் பண்ணி விட்டேன்னு ஒருத்தன் சொன்னானா. நான் குரல் வெண்பாவை நன்னா எழுதுவேன்னு சொன்னானா. எழுது அப்படின்னால் சிறப்புடன் பூனை இறப்பில் இருந்தால் புறப்பட மாட்டாதெலி சொல்லிட்டான். குரல் நன்னா இருக்கு, வெண்பா இலக்கணம் எல்லாம் இருக்கு, குரல் வெண்பாவுக்கு உண்டான இலக்கணம் எல்லாம் இருக்கு, தலை இருக்கு, சீர் இருக்கு, அடி இருக்கு, தொடை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இதுல அர்த்தம் இருக்கோ? அர்த்தமே கிடையாது. புறப்பட மாட்டாது எலி சிறப்புடன் பூனை இறப்பில் இருந்தால், இறப்புன்னு அந்த ஓடு மேல கூரை இருக்கிறதே அதுக்கு இறப்புன்னு பேரு. ஆக இறப்பில் இருந்தால் சிறப்புடன் பூனை மேலே இருந்ததே ஆனால் எலி புறப்படாது, எலி புறப்படாதுன்னு தெரிவித்து இருக்கக்கூடிய வார்த்தை. இது என்ன ஒரு அர்த்தம்? இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகளை சேர்த்து பண்ணிவிடலாம். அது நல்ல அர்த்தத்தோட சதர்த்தத்தோட அமைந்திருக்க வேண்டும் என்னால் அதற்கு தேவரீர் விஷயமாக ஒரு பிரீத்தி இருக்கக்கூடிய புத்தி இருக்க வேண்டும். ஆகவே பிரேம பிரதானாம் தியம். அப்ப பெருமான் சொன்னானா, தேவரீருடைய வாக்குக்கு என்ன குறை? பிராட்டி தெரிவித்தாள், தேவரீருடைய வாக்குக்கு என்ன குறை? 4 திவ்யமான கிரந்தங்களை அனுகிரகித்தருளி இருக்கிறீர் பகவத் பரமாக. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அதிமானுஷ சீலவிருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரஹா சந்தனோத்துமயி சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமாபியதிகம் அபியதத்தயம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி. எத்தனை அற்புதமான வார்த்தைகள்! துவயார்த்தத்தெல்லாம் உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள், அவதாரங்களை எல்லாம் உள்ளடக்கி கொண்டிருக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்ல தேவரீருக்கு ஏதாவது குறை உண்டோ? அவங்கதான் ஏற்கனவே அமைந்திருக்கிறது என்ன இல்ல, தேவரீர் விஷயத்துல பக்தியோட இருக்கக்கூடிய புத்தி வேண்டும். அதுதான் நான் கொடுத்திருக்கேனே. என்னிடத்துல பக்தி இருக்கிறபடியால் தான் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். துவாம் ஸ்தோத்துமீகாமகேன்னு எதனால சொன்னீர்? என் விஷயத்துல பக்தி இருக்கிறபடியால் தான் சொன்னீர் அப்படின்னு கேட்டார். அந்த பக்தி பக்தியோட நிக்க கூடாது, பரபக்தி பரஜான பரமபக்தி பரியந்தமாக வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய வார்த்தை தான் பக்திம் பந்தய நந்தையா ஸ்திதமிமம் தாசம் ஜனம் தாவகம் லட்சியம் லக்ஷ்மி கடாட்ச வீச்சி விசுருத்தே தேசியாம சாமீவயம் என்று 2வது ஸ்தோத்திரத்திலே ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய வைபவத்தை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்னால் ஸ்தோத்திரம்னா என்னன்னு ஒரு வரம்பு கட்டுறார். லோகத்துல ஸ்தோத்திரத்தை 2 விதமா சொல்லலாம். ஒன்னு வைதிகமாக ஸ்தோத்திரம் பண்றது, மத்தொன்னு லௌகிகமாக ஸ்தோத்திரம் பண்றது. வைதிகமாக ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்கிறதை உள்ளதை உள்ளபடியே சொல்லுதல் என்பது வைதிகமான ஸ்தோத்திரம். இல்லாததையெல்லாம் ஏறிட்டு சொன்னோமே ஆனால் அது லௌகிகமான ஸ்தோத்திரம். ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கார், அவருக்கு இல்லாத பெருமைகள் எல்லாம், இவர்தான் இந்திரன், இவர்தான் சந்திரன், இவர் குபேரன், இவருக்கு இருக்கக்கூடிய ஞானம் ஒத்துருக்கும் கிடையாது, பிரகஸ்பதிக்கும் மேலானவராக அமைந்திருக்கக்கூடியவர் பிரத்யக்ஷ சரஸ்வதி இவர் என்னெல்லாம் ஒருத்தர் சொல்லலாம். ஏதோ 500 கோடி பணம் வச்சுட்டு இருந்தாருன்னா அவர் குபேரன்னு சொல்லிடுறதா? இதெல்லாம் லௌகிகமான ஸ்தோத்திரம். ஒருத்தரிடத்துல உள்ள குணங்களை அப்படியே சொல்லுதல் என்பது வைதிகமான ஸ்தோத்திரம். ஆக பிராட்டியை லௌகிகமாகவும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, வைதிகமாகவும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. லோகத்துல ஸ்தோத்திரம்னா என்னன்னு வச்சுட்டு இருக்கோம்னா, இல்லாத இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் சொல்றதுதான் ஸ்தோத்திரமாக கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது தெரிவிக்கக்கூடிய வார்த்தை ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவையா எத்யன்ய தீயான் குணான். மத்தையோரிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை எடுத்து இன்னொருத்தர் தலையில வைத்து அவரை போறப்பொலிய கொண்டாடுவது இருக்கிறதே, அதற்கு பேர்தான் மாறி அநேகை மால்வரையொக்கும் திண்டோள் என்ன பாரிலோர் பற்றையை பச்சை பசும்பொய்கள் பேசவேன்னு ஆழ்வார் காட்டுறார். இப்படி பண்ணப்படும்படியானதாக கவிகள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள்.
ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயா யத்யன்யதீயான் குணான் அந்யத்ர த்வசதோதிரோப்ய பணிதிஹி சாதர்ஹி வந்தியா த்வயி சம்யக் சத்யகுணாபிவர்ணனமதோ புரூயுக்கதம் தாதிருஷி வாக்பாச்சஸ்பதினாபி சக்கியரச்சனா தொத் சத்குணார்ணோனிதவ் என்று காட்டுகிறார் 3வது ஸ்லோகத்தாலே. அதாவது பிராட்டியாரே தேவரீரை யாரும் லௌகிகமா ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொருத்தரிடத்துல இருக்கிற குணத்தை உம்ம தலையில வைக்க முடியாது. ஏன்னா எல்லா குணங்களும் உம்மிடத்திலேயே இருக்கு. சரி, இருக்கிற குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணலாமான்னா யாரால ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியும்? திருக்கல்யாண குணங்கள் எல்லையற்றவையாக அமைந்திருக்கின்றன. எம்பெருமான பத்தி ஒரு கவி தெரிவித்திருக்கிற வார்த்தை சங்கியாத்தும் நைவ சக்கியந்தே குணா தோஷாஸ்ச சார்கிடா. ஸ்ரீசார்ங்கத்தை தரித்தவனாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் எண்ணி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா குணங்களுக்கு எல்லையே இல்லை, எண்ணி சொல்ல முடியாது. சரி, தோஷங்களை எண்ணி சொல்லலாம் இல்லையோ? குணம்தான் எண்ணி சொல்ல முடியாது, தோஷங்களை எண்ணி சொல்லலாம் அல்லவா அப்படின்னார். தோஷங்களையும் எண்ணி சொல்ல முடியாது. ஏன் எண்ணி சொல்ல முடியாதுன்னா இல்லவே இல்லையே, எப்படி 1 2ன்னு என்றது? ஆகவே அப்படி பார்க்கிற பொழுது அதே போல பிராட்டியினுடைய வைபவத்தையும் கூட யாரும் சொல்லி முடிக்க முடியாது. ஆனந்தியாத் பிரதமோ ராசி அபாவாதேவ சிவஹா. ஆக திருக்கல்யாண குணங்களுக்கு எல்லை கிடையாது. ஆனந்தியம் அபாவம், அதாவது தோஷங்களுக்கு இன்மை என்பது இருக்கிற தோஷமே இல்லை. ஆகவே 2ஐயும் சொல்ல முடியாது. அதே மாதிரியாக பிராட்டியை வைதிகமாகவும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, லௌகிகமாகவும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அப்படிப்பட்ட பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சால் ப்ரஹஸ்பதி பண்ணலாமே. ப்ரஹஸ்பதி ஞானத்திலே சிறந்தவராக அமைந்திருக்கக்கூடியவர், குருன்னு சொல்லப்படுகிறார். ப்ரஹஸ்பதி வாக்வாச்சஸ்பதினாபி சக்கியரச்சனா தொத் சத்குணார்ணோனிதௌ. தேவரியருடைய அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கல்யாண குணங்களை ப்ரஹஸ்பதியாலும் சொல்லி முடிக்க முடியாது என்று தெரிவிக்கக்கூடிய விஷயம். அப்படி சொல்லி முடிக்க முடியாததாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த கல்யாண குணங்களை, அந்த பிராட்டி வைபவத்தை தேவரீர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறீரா? இது பரிகாசாஸ்பதம் இல்லையா? இது மற்றையோராலே இகழத்தக்கது இல்லையா? நீர் போய் பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணா பிராட்டினுடைய வைபவத்துக்கு குறவு வந்து விடாதா என்று தெரிவிக்கலாம். ஆழ்வார் அப்படித்தான் தெரிவிக்கிறார். மாசூனாதோ மாயோனே என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. எப்படிப்பட்ட வைபவம் மிக்கிருக்கக்கூடியவன், நினைந்த எல்லா பொருள்களுக்கும் வித்தாய் முதலில் சிறியாமே மனம் செய் ஞான துன்பெருமை மாசூனாதோ மாயோனே. ஆக அமரர்கோன் தேவர்கள் இவர்கள் எல்லாம் உன்னை துதித்தார்களே, ஆனால் உன் பெருமைக்கு குறைவில்லையா? எவ்வளவு பெரியவன், இந்த சாமானிய தேவர்களா உன்னை ஸ்தோத்திரம் பண்றது என்ன? ஆழ்வார் தாம் வளவேள் உலகிலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம். வளம் மிக்க மால் பெருமை மண்ணுயிரின் தன்மை. அப்படி இருக்கக்கூடிய தேவரியருடைய பெருமை குறைந்து விடாதோ? அவ்வளவு பெரியவனாக அவன் அமைந்திருக்கிறான், அவனை வாழலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என்னெல்லாம் காட்டும்படியான விஷயம். அதே போல இந்த இப்படிப்பட்டவராய் இருக்கக்கூடிய கூறத்தாழ்வான் போய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறீரா? அப்ப தெரிவிக்கிறார், ஏவாச்சாம் மனசாம் ச துர்கிரகத்தையா கியாதா குணா ஸ்தாவகாக தானேவ பிரதி சாம்புஜிக்கோ முதிதாஹை மாமிகா பாரதி ஹாஸ்யம் தத்துன மன்மஹே நகிச்சகோரி ஏகாகிலாம் சந்திரிகாம் நாலம் பாதுமிதி பிரகிருஹ்ய ரசனாம் ஆசீத சத்யான் திருஷி. ரொம்ப சாமான்யமாக இருக்கக்கூடிய நான் அத்தனை உயர்ந்தவளாய் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியார ஸ்தோத்திரம் பண்றேன்றது பரிகாசாஸ்பதம் இல்லையான்னு. சகோரம்னு ஒரு பட்சி இருக்கிறது. இந்த சகோர பட்சியானது சகோர பட்சியினுடைய பேடை, அது சகோரின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன பண்ணும்னா சந்திரனுடைய கிரணங்களைத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கும். சந்திர கிரணங்களையே தான் புஜித்துக் கொண்டிருக்குமே ஒழியதுக்கு ஆகாரமே சந்திரனுடைய கிரணங்கள். இது கவிகளுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள். சக்கரவாக்கம்னு பட்சி உண்டு, சாத்தகம்னு பட்சி உண்டு, சக்கோரம்னு பட்சி உண்டு. சக்கரவாக்கம் என்னும்படியான பட்சியானது ஆண் பட்சியும் பெண் பட்சியும் இணைபிரியாமல் இருக்கும். வாய் அழகு நெகிழ்த்தாலும் உடம்பு வெளுக்கும்படியான நிலையாக அமைந்திருக்கக்கூடியது. அதே மாதிரி சக்கோரம் என்னும்படியான பட்சியானது நிலவனுடைய அந்த சந்திரிகையே புஜித்துக் கொண்டிருக்கக்கூடியது.
சாதகம் என்னும்படியான பட்சியானது ஆகாசத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டு மழை துளியையே ஆகாரமாக கொண்டிருக்கக்கூடியது, அதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அப்படி இந்த சகோரம் என்னும்படியான பட்சி இருக்கிறதே, அந்த பட்சியானது தான் நிலவு எவ்வளவு பெருசு, எவ்வளவு உயரத்துல இருக்கு, எவ்வளவு அதிகமாக அதனுடைய சந்திரிகைகள் இருக்கின்றன, அது மொத்தத்தையும் நம்மால சாப்பிட முடியாதே அப்படின்றதுக்காக தன்னுடைய நாக்க உள்ளடக்கி கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி உள்ளடக்கி கொண்டிருப்பது கிடையாது. அதனுடைய நாவானது நாக்க நீட்டிக்கொண்டுதானே அமைந்திருக்கிறது. அதே மாதிரியாக பரிகாசாஸ்பதமா இருந்தாலும் கூட என்னுடைய நாக்க நீட்டிக்கொண்டிருக்கும்படியான நிலை நான் உன்னை பேசுவது என்பது யாருக்கும் பரிகாசாஸ்பதம் கிடையாது. யாராவது சகோர பட்சியை பரிகாசம் பண்றாளா? அப்படி இருக்கிற போது என்னை எப்படி பரிகாசம் பண்ணுவா? உன்னுடைய பெருமை அதிகம், அதுல எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், அவ்வளவுதானே ஒழிய உன்னுடைய பெருமையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு 4வது ஸ்லோகத்திலே 3வது ஸ்லோகத்திலே 4வது ஸ்லோகத்திலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதற்கு அடுத்தபடியாக 5வது ஸ்லோகத்திலே உன்னை அடியேன் துதிப்பதினாலே உன்னுடைய பெருமைக்கு குறைவு வந்து விடாது. சோதியானபி துஷ்ட புத்திரப்பி நிஸ்நேகோபி. எவ்வளவு தாழ்ந்தவன் நான், எவ்வளவு துஷ்ட புத்தி உடையவனாக இருக்கக்கூடியவன் நான், ஸ்நேகமே இல்லாதவனாய் இருக்கக்கூடிய நான். இது மொத்தம் இவர் நைத்தியானுசந்தானம் பண்றார். ஆழ்வான் தான் நைத்தியானுசந்தானம் பண்ணக்கூடியது. அதே மாதிரிதான் வரதராஜஸ்தவத்திலையும் பல ஸ்லோகங்கள் நைத்தியானுசந்தான ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. நைத்தியமே வடிவெடுத்தவராக, நைத்தியானுசந்தானமே வடிவெடுத்தவர். ஆழ்வானை போல வசந்த அதிகாரிகள் யாரும் கிடையாது. ஏனென்றால் ஆழ்வானுடைய அற்புதமான ஒரு ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஆழ்வானை பத்தின ஸ்லோகம் எம்பெருமானாருடைய சம்பந்தத்தால லோகத்துக்கெல்லாம் மோட்சம்னு சொல்றது. அந்த எம்பெருமானாரே தமக்கு கூறத்தாழ்வான் சம்பந்தத்தாலே மோட்சம்னு சொல்லிக் கொண்டிருந்தார் என்னால் அர்வாஞ்சோயத் பதசரசிஜத் துவந்துவம் ஆஸ்தித்ய பூர்வே மூர்தனாயஸ்யான் வயமுபகதா தேசிகா முக்திமாபு சோயம் ராமானுஜோ முனிரபி ஸ்வீய முத்கிங்கரஸ்தாம் எத் சம்பந்தாத் அவனுதகதம் வர்ணியத்தே கூரநாதா என்று சொல்லும்படியானதாக அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட பெருமை தோத்த இருக்கக்கூடியவர், ஆனால் நைத்தியானுசந்தானம் பண்ணிக் கொள்கிறார். இத்தனை தாழ்ந்தவனாய் இருக்கக்கூடிய நான் தேவரீர் வைபவத்தை பேசினால் தேவரீருடைய பெருமை குன்றாதா என்று வடவேளுலகுன்னு கீழே விண்ணப்பம் பண்ணினேனே, அந்த மாதிரி நிலையிலே நைத்தியானுசந்தானம் பண்ணி சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அப்ப தெரிவிக்கக்கூடிய வார்த்தை ஒண்ணுமில்ல, தாகம் அபாரமாக அமைந்திருக்கிறது. ஒரு நிகிருஷ்ட ஜந்து, தாழ்ந்த ஜந்து நாயின்னு சொல்றோமே, அப்படிப்பட்ட ஜந்து நேராக கங்கா தீர்த்தத்துல போய் தன்னுடைய நாவ நுழைத்து தன்னுடைய தாகத்தை தணித்து கொண்டதேயானால் அந்த ஜந்துவிற்கு தாகம் தணிகிறதே ஒழிய கங்கா தீர்த்தம் அசுத்தி ஆயிடுமோ? நான் தேவரீருடைய வைபவத்தை பேசுவதனாலே தேவரீருக்கு எந்த விதமான இழுக்கும் வராது. அதே சமயத்துல அடியனுடைய ஒரு பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணினோம் என்னும்படியான ஒரு நிறைவு அடியனுக்கு ஏற்படும் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆகவே சோதியானபி துஷ்ட புத்திரபி நிஸ்நேகோப்யனீகோபிதே கீர்த்திம் தேவி லிஹன்னஹம் நசபிமேமி அக்ஞோ நஜித்ரேமிச்சா துஷ்யேத்சா சுனதாவதா நைசுனா லீடாபி பாகீரதி துஷ்யேத்வாபி ந லஜ்ஜதே நசபிபேத்து. அந்த லஜ்ஜை அடைகிறதான்னா அடைவது கிடையாது அந்த நிகிருஷ்ட ஜந்து. ஆனால் ஆர்த்தித்து சாமியேச்சுனஹா, அதனுடைய தாகம் தீர்க்கப்பட்டு விடுகிறதோ இல்லையோ, அதே மாதிரிதான் எந்த விதமான தோஷமும் தேவருக்கு வாராது. அதே சமயத்துல எனக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்படும்படியான விஷயம் என்ன, இது வரைக்கும் ஸ்தோத்திர ஆரம்ப சமர்த்தனம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், தாம் ஸ்தோத்திரம் பண்ணுவதிலே இருக்கக்கூடியதான ஒரு பெருமை அமைந்திருக்கக்கூடியது, ஒரு பொருத்தம் அமைந்திருக்கக்கூடியது, நன்மை உண்டாக பண்ண வேண்டும் என்று காட்டி அதற்கு அனுகுணமாக தேவரீருக்கு ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கதான வாக் சாமர்த்தியாதிகள் எல்லாம் உண்டாக வேண்டும் என்று காட்டி தேவரீருடைய பெருமையை பிரகஸ்பதியாலும் வர்ணிக்க முடியாது என்று காட்டி அடியேன் ஸ்தோத்திரம் பண்ணுவது பரிகாசம் ஆயினும் கூட ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்று தெரிவித்து அடியேனுடைய ஸ்தோத்திரத்தாலே தேவரீருக்கு ஒரு ஹானியும் வாராது என்பதையும் தான் காட்டி கொடுத்து இதுக்கு மேல ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். பிராட்டியாரே, தேவரீருடைய கட்டாட்சத்தாலே தான் பெருமாளே தன்யமாகிறார். ஆக ஐஸ்வர்யம் எதசேஷ பும்சியதி ஐஸ்வர்யம் மகதேவ வால்பம் அதவா
திருஷ்யேத பும்சாம் யத் தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷணா தவேத சார்வத்ரிகம் வர்த்ததே தேனை தேனன விஸ்மயேமகி. தேவரீர் ஸ்தோத்திரம் பண்ணினால், தேவரீருடைய கடாட்சத்துக்கு இலக்கானார்களே ஆனால் ஐஸ்வர்யம் எதசேஷ பும்சியதிதம் சௌந்தர்ய லாவண்யோஹோ லோகத்துல ரூபம் எச்சை மங்களம் கிமப்பியது லோகே சதித்யுச்சதே தத் சர்வம் தொததீனமேவ யததா. தேவரீருக்கு அதீனப்பட்டதாக இருக்கிறது. லோகத்துல எதெல்லாம் நல்லதுன்னு சொல்றோமோ, எதெல்லாம் மங்களங்கள்னு சொல்றோமோ, அது மொத்தம் வசப்பட்டு இருக்கக்கூடியது. ஐஸ்வர்யம் மகாலட்சுமி நாச்சியாருக்கு வசப்பட்டு இருக்கக்கூடியது. பும்சியதிதம் சௌந்தர்ய லாவண்யோஹோ, அவனவனுக்கு இருக்கக்கூடிய தனித்தனியான அவயவ சோபை உமக்கு வசப்பட்டு இருக்கிறது. அவரவர்களுக்கு இருக்கக்கூடியதான சமுதாய சோபை உமக்கு வசப்பட்டு இருக்கிறது. சௌந்தர்ய லாவண்யோஹோ ரூபம் எச்சகி கிமபிதல் லோகே சதித்யுச்சதே. எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லப்படுகிறதோ அது அனைத்தையுமே தத் சர்வம் துவததீனமேவ யததா ஸ்ரீரித்ய பேதேனவா. அதுக்கு மேல அழகு ஸ்ரீன்னு சொல்றோம். பெருமான ஸ்ரீமான்னு சொன்னால் பிராட்டியோடு சேர்ந்தவன் ஒரு அர்த்தம், செல்வத்தோடு கூடியனவன் ஒரு அர்த்தம், அழகு மிக்க இருக்கிறவன் அர்த்தம். லோகத்துல எதெல்லாம் முசந்த தத்துவங்களாக இருக்கின்றனவோ அது மொத்தம் ஸ்ரீரிதி அபேதேனவா. ஆக என்ன சொல்றோம்னா அந்த தத்துவங்கள் எல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னே சொல்றோம். ஆக ஸ்ரீயை உடையவன் கைங்கரிய செல்வம் ஒருத்தனுக்கு இருக்குன்னா கைங்கரிய ஸ்ரீமான்னு சொல்றோம். ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் அபாரமா இருக்குன்னா அவனை ஸ்ரீமான்னு சொல்றோம். ஒருத்தன் அழகனா இருக்கிறான்னா அவனை ஸ்ரீமான்னு சொல்றோம். அப்போ ஸ்ரீன்ற சப்தமானது எதெல்லாம் வசந்த தத்துவங்களோ அந்த தத்துவங்களை எல்லாம் ஸ்ரீ என்கிற சப்தத்தாலே சொல்லுகிறோம். உன்னையும் ஸ்ரீ என்று சொல்லுகிறோம். ஆக பிராட்டின்ற சப்தத்தாலேயே அவற்றை விவகரிக்கிறோம். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தமாக அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீரித்யபேதேனவா, அத்தனையும் உடையவள் பிராட்டி. ஆக அத்தனையும் பிராட்டியினுடைய சொத்து, பிராட்டி கடாட்சத்தாலே பெறப்பட்டு இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஆக மகாலட்சுமி நாச்சியார் கடாட்சத்தாலே ஐஸ்வர்யம் உண்டாகும், மகாலட்சுமி நாச்சியார் கடாட்சத்தாலே சௌந்தர்யம் உண்டாகும், மகாலட்சுமி நாச்சியார் கடாட்சத்தாலே லாவண்யாதிகள் உண்டாகும். லோகத்துல எந்த நன்மையா இருந்தாலும் ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் கடாட்சத்தாலே உண்டாகக்கூடியது என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே ஐஸ்வர்யம் மகதேவவால்பம் அதவா திருஷ்யேத பும்சாம் ஹியத் தல்லக்ஷ்மியாக சமுதீக்ஷணா தவேதா சார்வத்ரிகம் வர்த்ததே தேனை தேனன விஸ்மயேமகி ஜெகநாதோபி நாராயணா தன்யம் மன்யத வீக்ஷணா தவேத சார்வத்ரிகம் வர்த்ததே. ஆக அப்படி இருக்கும்படியான விஷயத்துல பார்க்கிற போது 6-7 ஸ்லோகங்களில் காட்டக்கூடி இருக்கக்கூடிய விஷயம். ஆக எத்தனை ஐஸ்வர்யம் இருந்தாலும் கூட அது பிராட்டியினுடைய கடாட்சத்தால வருது. இதுல என்ன ஆச்சரியம்ன்றாருங்க. என்ன ஆச்சரியம்னு கேட்டால் ஒரு ஆச்சரியமே இல்லை. இதுல ஏன் இல்லை அப்படின்னா, தேவரீருடைய கடாட்சத்தை பெற்றிருக்கிற எம்பெருமான் தன்னை தன்யனாக நினைத்திருக்கிறான், தன்னை பெரும் படைத்தவனாக நினைத்திருக்கிறான், கிருதார்த்தனாக நினைத்திருக்கிறான். ஆஹா, எனக்கு சந்தோஷம், எனக்கு ஒரு கிருதார்த்தத்துவம் கிடைத்து விட்டது, உள்ளபடி இருக்கக்கூடிய வைபவம் கிடைத்து விட்டது, பெருமை கிடைத்து விட்டது, மகாலட்சுமி என்ன பார்த்து விட்டாள் என்ன தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஆக நாராயணனே தேவரீருடைய கடாட்சத்தாலே பெருமைப்படுத்தப்பட்டதாக நினைக்கிற போது தேவரீருடைய கடாட்சம் ஆருக்கு கிடைக்கிறதோ அவனுக்கெல்லாம் வைபவம் கிடைக்கிறது, அவனுக்கெல்லாம் பெருமை கிடைக்கிறது. அப்படி இருக்கிற போது ஐஸ்வர்யம் எதசேஷ பும்சியதிதம் சௌந்தர்ய லாவண்யோஹோ ரூபம் யச்சை மங்களம் கிமபியல் லோகே சதித்யுச்சதே தத் சர்வம் தொததீனமேவ யததா ஸ்ரீரித்யபேதேனவா யத்வா ஸ்ரீமதி தீதிருஷேன வசதா தேவி பிரதாமஷ்ணுதே என்று இந்த 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தையும் ஐஸ்வர்யம்னு தொடங்குகிறபடியாலே சேர்த்தே அனுபவித்தாகிவிட்டு இருக்கிறது. ஆக 7 ஸ்லோகம். 8வது ஸ்லோகம் பிராட்டியே தேவரீருடைய மகிமையை யாராவது அளவிட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேவித்வன் மகிமா அவதிர்ண ஹரினா நாபித்வயா நியாயத்தே. உம்முடைய மகிமையை யாராலும் அளவிட்டு சொல்ல முடியாது. யத்யப்யேவ மதாபினைவயோ சர்வஜதா ஹீயத்தே. அப்ப பிராட்டியினுடைய மகிமைக்கு எல்லாம் தெரியலை. யாருக்கு தெரியலன்னா ஒன்னாலையும் சொல்ல முடியாதம்மா, தேவரீராலையும் சொல்ல முடியாது, தேவரீருடைய பர்த்தாவாய் இருக்கக்கூடிய எம்பெருமானாலையும் சொல்ல முடியாது. உடனே ஒருத்தர் கேள்வி கேட்டார், பெருமாள் சர்வஜன் தானே, பிராட்டி சர்வஜை தானே, ஆக எல்லாம் அறிந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு
பிராட்டியினுடைய வைபவத்தினுடைய எல்லை தெரியலை அப்படின்னா எல்லாம் அறிந்தவர்னு எப்படி சொல்றங்கோ? பிராட்டியினுடைய வைபவம் தவிர மற்றவற்றை தெரிந்தவர்கள், பிராட்டி வைபவத்தின் எல்லை தவிர மற்றவற்றை தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிவிடலாமே. அப்படிதானே சொல்ல வேண்டி இருக்குன்னா இல்ல. இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் காட்டப்படுது. எது இருக்கோ அது தெரியும்னு சொல்லணும். எது இல்லையோ அதை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சர்வஜத்துவமே ஒழிய, இல்லாத விஷயத்தை இருக்குன்னு சொன்னா அவனை பிராந்தன்னு சொல்ல வேண்டும். தன்யம் அதாவது இந்த இடத்துல காட்ட என் நாஸ்தியேவ ததஜதாம் அனுகுணாம் சர்வஜதாயா விதுகு வியோமாம் போஜம் இதந்தயா கிளவிதன்னு பிராந்தோயம் இத்தியுச்சதே. ஒருத்தன் நான் ஆகாசத்தாமரையை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னானே, ஆனால் ஆகாசத்தாமரைன்றதே ஒண்ணுமே கிடையாது. அதை பார்த்திருக்காரு. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வஜர் தெரியுமோ? இவர் ஆகாச தாமரையை பார்த்தவர்னா, ஐயா ஆகாச தாமரை இல்லாத வஸ்து அதை பார்த்தேன்னு சொன்னால் அதை எப்படி தெரிவித்திருக்க முடியும்? வேதாந்த தேசிகன் ஒரு அர்த்தத்தை காட்டிவிட்டு இந்த அர்த்தத்தை பிரம்மசூத்திரத்தினுடைய 5வது அத்தியாயத்துல பார்க்கலாம்ன்ற. பிரம்மசூத்திரம் 4 அத்தியாயம் தான். அதாவது இந்த அர்த்தமே இல்லைன்றதுக்கு 5வது அத்தியாயத்துல பார்க்கலாம்ன்ற. அதே மாதிரி பார்க்கிற பொழுது இல்லாததை இல்லை என்று தெரிந்து கொள்ளுதல் தான் ஞானமே ஒழிய, இல்லாதது இருக்குன்னு சொல்லுவானே ஆனால் அவன் பிராந்தன்னு சொல்ல வேண்டியது. ஆகவே பிராட்டினுடைய பெருமைக்கு எல்லை கிடையாது. தேவித்வன் மகிமாவதிர் ஹரிணா நாபி துவயா ஞாயத்தே. ஹரியாலும் தெரிந்து கொள்ள முடியாது, ஒன்னாலும் தெரிந்து கொள்ள முடியாது தேவரையுடைய மகிமையினுடைய எல்லையை. எத்யப்பேவம் அதாபினைவ யுவயோ சர்வஜதாகியதே. ஆனாலும் நீங்கள் சர்வஜர்கள் என்று சொல்லப்படுகிறீர்கள். காரணம் என்னவென்றால் என் நாஸ்தியேவ ததஜதாமனுகுணாம், எது இல்லையோ அதனை இல்லை என்று அறிவதுதான் தான் சர்வஜத்துவம். அப்படி பார்க்கிற பொழுது நான் பார்த்திருக்கிறேன், முயல் கொம்பை பார்த்திருக்கிறேன் சொன்னானே ஆனால் அவன் அஞ்ஞன். அதே போல பிராட்டியினுடைய பெருமையினுடைய எல்லை எனக்கு தெரியும்னு சொன்னால் அவன் அஞ்ஞன். தெரியாதது தெரியாது, அதாவது இல்லாதது தெரியாதுன்னு சொல்லுவதுதான் சர்வஜத்துவம்னு காட்டக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட நிலையிலே என் நாஸ்தியேவ ததஜதாம் அனுகுணாம் சர்வஜதாயா விதுகு வியோமாம் போஜம் இதந்தயா கிளவிதன்னு பிராந்தோயம் உத்தியுச்சதே. இதுக்கு அடுத்தது 9வது ஸ்லோகம். லோகே வனஸ்பதி ப்ரஹஸ்பதி தாரதமியம் யஸ்யா பிரசாத பரிணாமம் உதாஹரந்தி சா பாரதி பகவதீதி எதீயதாசி தாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா. லோகத்துல சில பேருக்கு வனஸ்பதினு சொல்றோம், சில பேர் ப்ரஹஸ்பதினு சொல்றோம், சில பேரை மரம்னு சொல்றோம், சில பேர் நன்னா வாசித்தவர் ஞானவான்னு சொல்றோம், வித்யை அதாவது வித்யாபதியாக அமைந்திருக்கக்கூடியவன் சொல்றோம். அப்போ ஒருத்தனை வாசஸ்பதி ப்ரஹஸ்பதினு சொல்றோம், ஒருத்தனை ஸ்தாவரம் வனஸ்பதினு சொல்றோம். இந்த தாரதமியம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, ஆருக்கு சரஸ்வதி கடாட்சம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவனை ப்ரஹஸ்பதினு கொண்டாடுறோம். ஆருக்கு சரஸ்வதி கடாட்சம் இல்லையோ அவனை வனஸ்பதினு நிந்திக்கிறோம். இப்படி 2 விதமாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு காட்டப்படுறோம். இந்த தாரதமியம் சரஸ்வதி கடாட்சத்தினுடைய வேறுபாட்டாலே வந்திருக்கக்கூடியது. ஆனால் அந்த சரஸ்வதி தேவியும் கூட தேவரீருக்கு அடிமையாக அமைந்திருக்கிறாள், தேவரீருக்கு சேஷபூத்தையாக அமைந்திருக்கிறாள், தேவரீருக்கு கிங்கரையாக அமைந்திருக்கிறாள். சா பாரதி பகவதி து எதீய தாசி தெரிவிக்கிறார் ஆளவந்தார். அற்புதமான விஷயமாக காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி செய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன் மோகினி பிரம்மேஷாதி சுரபிரஜ சதைதா தொத்தாசதாசீகணா. பிரம்மன் ஈசானன் இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பத்தினிமார்களோடு சேர்ந்து தேவரீருக்கு தாசகணங்களாகவும் தாசிகணங்களாகவும் கைங்கரிய பரர்களாகவும் தாங்கள் அமைந்திருக்கிறார்கள் என்று காட்டியிருக்கிறார் என்னால், ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே எல்லாருக்கும் ஞான பிரதானம் பண்ணக்கூடிய வித்யா பிரதானம் பண்ணக்கூடிய சரஸ்வதி தேவியும் கூட உனக்கு வேலைக்காரியாகத்தான் பெண்ணடிமையாகத்தான் அமைந்திருக்கிறாள் என்று
காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அதற்கனுகுணமாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தை யஸ்யா பிரசாத பரிணாமம் உதாகரந்தி சா பாரதி பகவதி எதியதாசி தாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா. தேவரீரை அப்படிப்பட்ட தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய தேவதேவனான எம்பெருமானுடைய பத்தினியாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீயான மகாலட்சுமி நாச்சியாரை நான் ஆசிரியிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. எஸ்யா கடாட்ச மிருதுவீக்ஷண தீட்சணேன சத்யசமுல்லசிதமுல்லவம் முல்லலாச விஸ்வம் விபரிய சமுத்த விபரியம் பிராக்கு தாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா. இங்கு அடுத்ததாக காட்டக்கூடிய விஷயம் எந்த பிராட்டியினுடைய கடாட்சம் இன்மையினாலே, பிராட்டி கடாட்சம் இல்லை, லோகமே பிரளய காலத்துல வாடி கிடந்தது, முழு சம்சார மண்டலமும் வாடி கிடந்தது, பிரகிருதி மண்டலம் முழுவதும் வாடி கிடந்தது பிராட்டியினுடைய கடாட்சம் இல்லாதபடியாலே. அப்படிப்பட்ட பிராட்டி தான் கடாட்சித்து விட்டாளே ஆனால் அடுத்த க்ஷணம் எல்லாம் தளித்து எழுகிறது. அதத்தான் எஸ்யா கடாட்ச மிருதுவீக்ஷண தீட்சணேன சத்யசமுல்லசித பல்லவம் உல்லலாசா விஸ்வம் விபரிய சமுத்த விபரியம் பிராக் தாம் தேவதேவ மகிஷி. அந்த தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியாரை நான் ஆசிரியிக்கிறேன் என்று 10வது ஸ்லோகத்துல காட்டி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாச்சியார் நான் ஆசிரியிக்கிறபடியாலே அடியேனையும் கடாட்சிக்க வேண்டும். எஸ்யா கடாட்ச வீக்ஷா க்ஷணலட்சம் லட்சிதா மகேஷா ஸ்யுஹு ஸ்ரீரங்க ராஜமகிஷி சா மாமபி வீட்சதாம் லக்ஷ்மி. எஸ்யா கடாட்ச வீக்ஷா, ஆருடைய கடாட்சத்தினாலே ஒரு துளி லவலேசம் கிடைத்த கடாட்சம் பெற்றாலும் கூட அவன் மகேசன் பெரியவனாக ஆகிவிடும்படியான ஒரு பெருமை படைத்திருக்கக்கூடிய வைபவம் மகாலட்சுமி நாச்சியாருக்கு. அந்த மகாலட்சுமி நாச்சியார் ஸ்ரீரங்கராஜ மகிஷி. ஆக திருவரங்கத்தின் பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க நாச்சியார் சா மாமபி வீட்சதாம், அடியனையும் கூட அந்த ஸ்ரீரங்க நாச்சியார் கட்டாட்சிக்கட்டும் என்று ஸ்ரீரங்க நாச்சியாருடைய கடாட்சத்தை பிரார்த்தித்து நிற்கும்படியான அற்புதமான ஸ்லோகமாக 11 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. முதல் 5 ஸ்லோகங்கள் உபோத்காத்தம் முன்னுரையாக அமைந்திருக்கக்கூடியவை. 6, 7, 8, 9, 10, 11 என்னும்படியான 6 ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரமாக, 5 ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரமாக அமைந்திருந்து அப்படிப்பட்ட மகாலட்சுமி நாச்சியார் அடியேன கடாட்சிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியேன கடாட்சிக்க வேண்டும்னா அடியேனுடைய இந்த வார்த்தைகளை யார் சொல்றாளோ அவ அத்தனை பேருக்கும் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய கடாட்சம் உண்டாகும்னு காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி பிராட்டியார் விஷயமாக கூறத்தாழ்வான் அனுகிரகித்தருள் இருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய கிரந்தம் ஸ்ரீஸ்தவம்னு காட்டப்படுகிறது. கூறத்தாழ்வானுடைய திருநட்சத்திரத்திலே அவருடைய வைபவத்தை, ஆக ஜீவன சரித்திரத்தை அனுபவிக்கலாம். அப்படி இல்லை என்னால் அவரை பத்தி மற்றையோர்கள் என்னென்ன காட்டியிருக்கிறார்களோ அதையெல்லாம் அனுபவிக்கலாம். அப்படி இல்லை என்னால் அவருடைய திவ்ய சூக்திகளை அனுபவிக்கலாம். ஆக ஒருத்தருடைய திருநட்சத்திரத்தினுடைய அனுபவம் என்னால், பெருமையை அனுபவிக்க வேண்டும் என்னால் பலவிதமாக அமைந்திருக்கிறது. அந்த கிரமத்துல நாச்சியார் விஷயமாக, ஸ்ரீரங்க நாச்சியார் விஷயமாக அவர் சாதித்ததாய் அமைந்திருக்கக்கூடிய திவ்ய கிரந்தமான ஸ்ரீஸ்தவத்திலே இருக்கக்கூடிய சிற்சில அர்த்த விசேஷங்களை எல்லாம் விண்ணப்பம் பண்ணினேன். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கோஷ்டியார் அனைவருக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு வாடிக்கொண்டு அடியனுடைய வார்த்தைகள் நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம்.